வணக்கம் நேர்களே, நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரு. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம். இன்னைக்கு வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் தான். ஸோ கண்டிப்பாக இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். தொடர்ந்து இதே டாப்பிக்கை நம்ம அடிக்கடி இனிமேல் வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். ஏன்னா நீங்களும் கேட்குற மாதிரி தான் இருக்கும் இந்த டாபிக் அகைன் இதை போட சொல்லி சரிங்களா. ஸோ ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ரொம்ப ஹைப் ஏற்ற வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு குரு இருப்பாங்க சரிங்களா. அது வேலை ரீதியாக இருக்கலாம், ஆன்மீக ரீதியாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய பர்சனல் லைஃப்பில் யாராவது ஒரு இன்ஸ்பயர்டாக இருக்கலாம், இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடலாக இருக்கலாம். ஸோ அப்படி எல்லாருமே நமக்கு ஒரு குருஸ்தானத்தை தான் வகிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஏன்னா அவங்க கிட்ட இருந்தால் நம்ம ஏதோ ஒரு விஷயங்களை கற்றுப்போம், அவங்கள மாதிரி வாழணும்னு நினைப்போம் அண்ட் அவங்களுடைய வழியில் நடக்கணும்னு நினைப்போம் சரிங்களா. அப்படி நம்ம எல்லாருக்கும் ஒரு விதத்தில் ஒரு குரு இருக்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம யாரை குருவாக எடுத்துக்கிட்டு இருக்கோமோ அந்த குருவினுடைய எனர்ஜியிலிருந்து நமக்கு என்ன மாதிரியான ஒரு அட்வைஸ் வருது, ஒரு சஜஷன் வருது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எந்த குருவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ஒரு குரு இருப்பாங்க ரைட். எந்த குருவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த குருவை நினச்சி பிக்ககார்டு தான் இது, ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு குருவே இல்லை மேம், நான் எந்த குருவை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, குருவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் நீங்கள் யாரை ரோல் மாடலாக எடுத்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ ஸோ அவங்களே கூட அந்த எனர்ஜியை நீங்கள் குருவாக எடுத்துக்கோங்க. பட் அவங்க ஒரு நல்ல பர்சனாக இருக்கணும் சரிங்களா. ஸோ அப்படியும் எனக்கு இன்னும் யாரும் கன்சிடர் ஆகலை அப்படின்ற போது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை கூட நீங்கள் ஒரு குருவாக எடுத்துக்கோங்க. உங்களோட ஏதாவது ஒரு ஏஞ்சல்ஸை கூட குருவாக எடுத்துக்கோங்க ரைட். ஸோ அப்படி அந்த குருமார்கள் நமக்கு என்ன மெசேஜ் அட்வைஸ் கொடுக்குறாங்கன்றத ஃபைல் செலெக்ஷனில் பார்க்க போகிறோம். ஃபைல் செலெக்ஷன் இன்ட்ரோ முடித்தோடனே நான் உங்களுக்கு பாப்அப் பண்ணுவேன். ஸோ 3 ஃபைல் இருக்கும். 3 ஃபைலில் எப்படி நீங்கள் ஃபைல் செலக்ட் பண்ணோன்னா, முதல்ல அமைதியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க. ஒரு நல்ல டீப் ப்ரீதிங் ப்ரீத் அவுட் 3 டைம்ஸ் எடுத்துகிட்டு ஒரு காமான மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு தென் அதுக்கப்புறம் உங்களுடைய குருவை நினச்சோ இல்லை குருவாக இருக்கக்கூடிய தெய்வத்தை நினச்சோ ஏஞ்சல்ஸை நினச்சோ நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும்தான் உங்களுக்கான ஃபைல் சரிங்களா. ஸோ அந்த ஃபைலுக்கான டைம் ஸ்லாட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண ஃபைலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுடைய குருவினுடைய வழிகாட்டுதலை நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமைய நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே, அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய மெசேஜ் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய குருன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க இல்லையா, அவங்களுடைய நேமை டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய விஷஸையும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் எல்லாரும் இதுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ ஹைப்புன்ற ஒரு ஆப்ஷன் வருது சரிங்களா. ஸோ கமெண்ட் செக்ஷன் இருக்கு இல்லையா, கமெண்ட்டை இப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹைப்புன்னு காட்டும். அந்த ஹைப் 7 days தான் இருக்கும். ஸோ அதில் பாயிண்ட் மாதிரி காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாயிண்ட் மாதிரி வரும். அதை ஓகே கொடுங்க. ஸோ அப்படி ஹைப் நீங்கள் எவ்வளோ பாயிண்ட் எனக்கு ஏறிக்கிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வீடியோ பெஸ்ட்டானதாக யூடியூப்பில் சஜஷன் ஆகும். ஸோ ஆஃப்டர் தட் நம்மளுடைய வரக்கூடிய எல்லா வீடியோஸ்க்கும் நிறைய சஜஷன் போகும். ஸோ ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ஏழ்மையில் இருக்கவங்க, கன்சல்டேஷன் எடுக்க முடியாதவங்க, இல்லை ஒரு ரெமெடிஸ் தெரியாமல் இருக்கிறவங்க, ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ உங்களால் போய் சேரட்டுமே, உங்களால் ஒரு நன்மை நடந்த மாதிரி இருக்கட்டும். ஸோ இந்த ஹைப் நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக நிறைய பேருக்கு சஜஷனில் போகும் சரிங்களா. ஸோ இந்த ஒரு ஹெல்ப் எனக்கு நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்தரான அப்லோட்ஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும். கம்யூனிட்டியில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா மற்ற சேனல்ஸில் இருக்கக்கூடிய இன்டர்வியூஸ் வீடியோஸ் அதுவும் உங்களுக்கு நான் அதில் ஷேர் பண்ணுவேன். ஓகே, ஸோ பர்சனல் ரீடிங் வேணும், டாரோ ரீடிங் கிளாஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அண்ட் ஹீலிங் வேணும், இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே,
ஸோ இப்போ நம்ம பயல் சொல்யூஷன் பார்த்துட்டு தென் ஒன் பை ஒன்னாக உங்களுடைய மெசேஜ்குள்ளே போயிடலாம். ஹலோ பைல் நம்பர் 1, வெல்கம் டு அவர் ரீடிங். யாரெல்லாம் பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணீங்களோ உங்களுடைய குருவை நினச்சி, ஸோ உங்கள் குரு உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் சஜஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி கார்ட்ஸ் நான் வந்து ஷஃபில் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒன் பை ஒன்னாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வி ஹாவ் லிபரேட்டர். ஓகே. வி ஹாவ் ரெஜுவனேஷன். ஓகே. வி ஹாவ் அப்சல்யூட். ஓகே. ஓகே. ஸோ உங்களோட குரு வந்து உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க? விடுதலையை நோக்கி போங்க, உங்களோட சுதந்திரத்தை நோக்கி போங்க. என்ன கட்டுக்குள்ள வந்து நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, என்ன சர்க்கிள்குள்ள நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, அதனால என்ன யூஸ் உங்களுக்கு? உங்களுடைய ஆன்மா வந்து ரிலீஸ் பண்ணுங்க. ஒரு விதமான கம்யூனிட்டி சார்ந்த உங்களுடைய அட்மாஸ்பியர் சார்ந்த சில கட்டுகள் இருக்கு, சில சர்க்கிள் இருக்குன்னா அந்த சர்க்கிள்லேருந்து ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து சப்கான்ஷியஸாக அந்த சர்க்கிள்லேருந்து நம்ம விடுபட்டா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்நாள் பலனை அடைய முடியும், நம்மளுடைய லைஃப் பர்பஸை நம்ம நிர்ணயம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களோட சப்கான்ஷியஸில் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து அப்போது அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆன் பண்ணுங்க அப்படின்னு உங்களுடைய குரு உங்களுக்கு ஒரு சஜஷனை கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வழிபடக்கூடிய குரு இல்லை பின்பற்றக்கூடிய ஒரு குரு வந்து இந்த ஒரு கம்யூனிட்டி சார்ந்து ஒரு ரிலீஜியஸ் சார்ந்த விஷயங்கள் இருந்தெல்லாம் அது ஒரு லிபரேஷன் கொண்டு வந்தவங்களா தான் கண்டிப்பாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணும் போது நீங்களும் அந்த லிபரேஷனை நோக்கி போகணும். லிபரேஷன் அப்படின்றது விடுதலை, சுதந்திரம். அதை நோக்கி நீங்கள் வந்து போகணும். உங்களுடைய ஆன்மாவை வெளியே கொண்டு வாங்க. எதுக்கு ஒரு விஷயத்துல போட்டு முடக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஒரு அட்வைஸ், சஜஷன், இல்லை வந்து இது ஒரு கட்டளை, நீங்கள் எப்படி வேணும், அன்பு கட்டளை அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் போகக்கூடிய ஒரு வழி இருக்கு இல்லையா, நீங்கள் நிர்ணயம் பண்ணியிருக்கீங்க இல்லையா ஒரு அச்சீவ்மெண்ட், அது அப்சல்யூட், அது உங்களுக்கான அது சரியான அச்சீவ்மெண்ட் தான். பட் அதுக்காக நீங்கள் எவ்வளோ முயற்சி எடுத்திருக்கீங்க அப்படின்றது கேள்விக்குறி. இப்போ நீங்கள் அதுக்கான முயற்சி எடுக்கணும். அந்த கோல், அந்த இலக்கை நோக்கி நீங்கள் அடி எடுத்து வைக்கணும். தைரியமாக, சுதந்திரமாக அந்த இலக்கை நீங்கள் அடையணும். அப்படின்னா மனதாலையும் உடலாலையும் நீங்கள் உங்களை ரெஜுவனேட் பண்ணணும், புதுப்பிக்கணும். சரிங்களா? ஒரு மரம் வந்து இப்போ ஒரு செடி வைக்கிறோம், அது செடி மரமாவது, மரம் உடனே காய்ச்சிடாது. அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி அந்த மரம் வந்து ரெஜுவனேட் ஆகிட்டே இருக்கும். இட்ஸ் அ சைக்கிளிங் ப்ராசஸ். இலைகள்லாம் உதிரும், அப்புறம் புதிய இலை வரும், அப்புறம் பூ பூக்கும், காய் காய்க்கும், ஒரு பழத்தை கொடுக்கும். அதே தான், அது வந்து சைக்கிளிங் ப்ராசஸ் மாதிரி வருஷம் இது நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அப்போது உங்களுக்குள்ள அந்த விஷயம் நடக்கணும். ஸோ அந்த ரெஜுவனேஷன் வேணும். ஆனால் என்ன ஆயிருக்குன்னா, அந்த இலையுதிர் காலம் வரும்போது இலைகள்லாம் கொட்டி அது வந்து மரம் ட்ரையாக ஆகிடும் பாருங்க. அந்த ஸ்டாண்ட்லேயே இப்போ நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்த கஷ்ட காலம், இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் இஷ்யூ, யாரோ உங்களை கண்ட்ரோல் பண்ணது, இதுதான் செய்யணும், இப்படி இருக்கணும், இந்த விஷயம் இப்படி ஏதோ ஒரு பிரச்சனையால் உங்கள் லைஃப் கண்ட்ரோல் ஆனது, இதோட அப்படி நின்றுட்டீங்க. அதுலேருந்து ரெஜுனேட் ஆகிட்டு மேலே வரல. ஸோ இப்போ நீங்கள் வரணும். அதுக்கான டைம் நீங்கள் வந்தால் மட்டும்தான் அந்த ஃப்ரூட்ஸ், அந்த கனியை சுவைக்க முடியும். அது வெற்றி கனியாக இருக்கட்டும், இல்லை வந்து வேறு என்ன மாதிரியான ஒரு கனியாக இருக்கட்டும். ஒருத்தவங்களுக்கு வெற்றி தேவைப்படும், ஒருத்தவங்களுக்கு நிம்மதி, ஒருத்தவங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில், ஏதோ ஒன்று தேவைப்படும். ஸோ அந்த கனி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு நீங்கள் உங்களை ரெஜுவனேட் பண்ணிக்கோங்க, மனதாலையும் உடலாலையும். சரிங்களா? உடலை சுத்தப்படுத்திக்கோங்க, மனதை சுத்தப்படுத்திக்கோங்க, கிளென்ஸ் பண்ணிக்கோங்க, புத்துயிர் பெறுங்க, புத்துணர்ச்சியாக இருங்க. அப்போது உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் போக முடியும்.
உங்களுடைய குரு உங்களை கரெக்டாக தான் வழி நடத்தி கூட்டிட்டு போறாங்க. ஆனா நீங்க அங்கங்க எங்கேயோ ட்ரெயின் ஆயிட்டு உட்காந்துடுறீங்க, போதும்டா சாமி முடியலன்னு. பட் அது கிடையாது. உங்க குரு உங்களுக்கு வந்து அப்வர்ட் டைரக்ஷன்ல தான் கூட்டிட்டு போறாங்க. என்ன ஒரு கஷ்டகாலம், என்ன ஒரு தடங்கள், பிரச்சனை, சிக்கல் வந்தாலும், அடி விழுந்தாலும் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அந்த மேல் நோக்கி கூட்டிட்டு தான் போறாங்க. பட் நீங்க அதுக்கு ப்ரிப்பேர் ஆகலை. நீங்க வந்து மனதாலும் உடலாலையும் அதுக்கு ஒரு முழு முயற்சி சப்போர்ட் கொடுக்க மாட்டீங்க. ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் இந்த விஷயங்கள்ல இதெல்லாம் வெளியே வாங்க, ரிலீஸ் பண்ணுங்க உங்க எனர்ஜியை. இந்த டார்க் சைட்ல இருந்து, டார்க்னஸ்ல இருந்து, அந்த ஒரு கண்ட்ரோல்ல இருந்து ரிலீஸ் பண்ணுங்க உங்க எனர்ஜியை, லைட்னஸ் நோக்கி போங்க. அப்படின்றது தான் உங்க குரு உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. அப்படி நீங்க அடியெடுத்து வச்சீங்கன்னா உங்க குருவினுடைய முழு ஆதரவும் சப்போர்ட்டும் எப்பவுமே இருக்கும். நீங்க எதுக்குமே பயப்படவே வேண்டாம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன விஷயங்கள்லாம் வந்ததோ அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. உங்க இலக்கை சரியா வைங்க. அது சார்ந்த விஷயங்களை கரெக்டா நீங்க போக ஆரம்பிங்க. உங்க இலக்குல ட்ரூவா இருங்க. உங்களுக்கு நீங்க ட்ரூவா ஹானஸ்டா இருங்க. அப்படின்றதுதான் உங்க குரு இன்னைக்கு தரக்கூடிய ஒரு அட்வைஸா இருக்கு. ஓகே, ஸோ ஃபைல் நம்பர் 1, உங்க குருமார்கள் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸ் சஜஷன் பார்த்தோம். ஸோ நீங்க அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல உங்க குருவினுடைய நேமை டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் அண்ட் விஷஸ் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஹலோ பைல் நம்பர் 2, வெல்கம் டு யுவர் ரீடிங். யாரெல்லாம் உங்க குருவை நினைச்சு இந்த பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான உங்க குருவினுடைய அட்வைஸ் சஜஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆல்ரெடி கார்ட் ஷஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ 1 by 1 நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். We have happiness. We have divine counsel. Okay. And we have unhappiness. Okay. ஸோ அதாவது நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கீங்களோ அதே அளவுக்கு சோகத்திலையும் போயிடுறீங்க. எந்த அளவுக்கு வந்து ஒரு வார்ம் ஹார்ட்டடா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு கோல்டு ஹார்ட்டடாகவும் போயிடுறீங்க. இறுக்கமான மனநிலைக்கும் போயிடுறீங்க. ஸோ உங்க குருவினுடைய வழிகாட்டுதல் என்னவா இருக்கு இங்க அப்படின்னா, குழந்தை உங்களுக்கு இன்பம் துன்பம் கலந்தே வரும், அதுதான் வாழ்க்கை. ஆனா அதுக்காக நீங்க ஏன் இந்த அளவுக்கு இறுக்கமான ஒரு மனநிலையை கொண்டு வந்துடுறீங்க? துன்பம் வரும்போது ஆஹா நிரந்தரமா ஆயிடுச்சுடா, இதானா நம்ம வாழ்க்கை அப்படின்னு ஏன் நினைச்சிடுறீங்க? சந்தோஷம் வரும்போதும் ஆஹா நம்மளுக்கு சந்தோஷமான வாழ்க்கை கிடைச்சிருச்சு, இதுக்கு மேல எந்த துன்பமும் வராது, எந்த கஷ்டமும் வராது, ஸோ இனிமே நம்ம இப்படியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அவேர்னஸ் இல்லாம இருக்கீங்க? அப்போ அந்த விஷயத்த மாத்துங்க. இன்பம் வரும்போதும் ஓகே, இன்பம் வந்துருச்சு, நல்லது, பிரபஞ்சத்துக்கு நன்றி, அதை நான் சரியா பயன்படுத்திக்கிறேன், அந்த இன்பத்தை அனுபவிச்சுக்கிறேன். ஆனாலும் அந்த இன்பம் அனுபவிச்சாலும் அதுல ஒரு அவேர்னஸோடையே நான் இருப்பேன் அப்படின்னு இருக்கணும். துன்பம் வந்தாலும் துன்பம் வந்துருச்சு, கண்டிப்பா நம்மளுக்கு இன்பமும் வரும். இந்த துன்பம் நம்மளுக்கான ஒரு பாடம், இதை கடந்து தான் வரணும், இதை ஒரு டாஸ்கா எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையும் வரணும். ஸோ இந்த 2 விஷயமும் உங்களுக்கு சரி வர நீங்கள் டேக்கிள் பண்ணணும், கரெக்டாக இதை ப்ராசஸ் பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றது உங்கள் குரு உங்களுக்கு தரக்கூடிய ஒரு சஜஷன் அட்வைஸாக இருக்கு. சரிங்களா? அதனால எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்கள் வந்து சாதாரணமாக உங்கள் குருவை சூஸ் பண்ணலை, இது விதி, இது விதிக்கப்பட்டது. அது நீங்கள் எந்த மாதிரியான குருவை நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தாலும், அது ஒரு மனிதராக இருக்கலாம், ஆன்மீக ரீதியாக இருக்கலாம், தெய்வமாக இருக்கலாம், எந்த ஒரு குருவை நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தாலும், முருகராக கூட இருக்கலாம், உங்களுடைய குரு யாரை சூஸ் பண்ணியிருந்தாலும் இது விதிக்கப்பட்டது. இந்த குரு தான் உங்களுக்கு வரணும், இவங்களுடைய ஒரு வழி நடத்துதல்ல தான் உங்க லைஃப் மேற்கொள்ளப்படணும் அப்படின்றது விதிக்கப்பட்டது. அது ஒரு டிவைன் ப்ராசஸ். சரிங்களா? அப்ப அந்த டிவைன் ப்ராசஸ்ல பாதியிலே விட்டுட்டு போயிடுவாங்களா என்ன? ஏன்னா நீங்க அப்படியான ஒரு மன உணர்வுக்குள்ளேயும் போறீங்க. நம்ம வந்து அன்லக்கி,
நம்மளுக்கு வந்து கடவுள் என்னை கைவிட்டான், எனக்கு வந்து ஒரு டிவைன்லி எந்த ஒரு கைடன்ஸும் இல்லை, ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இல்லை, தெய்வீகமான ஒரு வைப்ரேஷன் எனக்கு என்கிட்ட இல்லை அப்படிலாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி உடஞ்சிடுறீங்க. ஸோ அந்த டைம் வந்து உங்களையும் நீங்கள் கஷ்டப்படுத்திக்கிறீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிறீங்க, படுத்துறீங்க. ஏதோ ஒரு இறுக்கம், நீங்கள் இன்டென்ஷனாக பண்ண மாட்டீங்க, பட் உங்களுக்குள்ள அந்த ஒரு மனநிலை அப்படி ஆக்கிடுது. அதெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க அவங்களுடைய குரு. அதெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்கள் டிவைனால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பர்சன், சரிங்களா? ஸோ இது விதிக்கப்பட்ட ஒரு விஷயம். உங்களுடைய குருவாக இருக்கிறவங்க டிவைனால ப்ராசஸ் பண்ணி விதிக்கப்பட்ட ஒரு கண்டெடுக்கப்பட்ட ஒரு பர்சன். ஸோ அந்த குருவை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது தொடர்ந்து அவங்க உங்கள் லைஃப் லாங் வருவாங்க. அப்போ இன்பம் வந்தாலும் துன்பம் பற்றி யோசிக்கவும் கூடாது, பட் அவேர்னஸாக இருக்கணும். அப்போ துன்பம் வந்தாலும் அவ்வளோதான், லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு போகக்கூடாது, சரிங்களா? நீங்கள் எங்கே போனாலும், நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும், எந்த சுச்சுவேஷனை வந்து ஃபேஸ் பண்ணாலும் அங்கே உங்களுடைய குருவினுடைய துணை கண்டிப்பாக இருக்கும். அதுதான் நீங்கள் தெய்வீகமான ஒரு நபர் அப்படின்றதுக்கான ஸ்ட்ராங்கான ஒரு அறிகுறியே. உங்களுடைய குருவினுடைய துணையை நீங்கள் எப்படி வேணாலும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஒரு சைன், ஒரு சிம்பிள், யாராவது ஒரு நபருடைய அந்த குருவினுடைய பேர் இருக்கிறது, அது சம்மந்தமான இடங்களுக்கு போகிறது, உங்கள் குருவினுடைய கனெக்ட் உள்ள ஒரு விஷயத்த பார்க்குறது, யூடியூப்பில் பார்க்குறது, வீடியோவாக பார்க்குறது, சோஷியல் பிளாட்ஃபார்மில் பார்க்குறது, சம்மந்தமே இல்லாமல் யாரோ அதை பற்றி பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே, செவி வழி செய்திகள், இது எல்லாமே உங்கள் குரு உங்களுடைய கனெக்டடாக இருக்கிறாங்க, உங்களை கைட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான சைன். ஸோ இனிமே அதை ஸ்ட்ராங்காக அதே மாதிரி நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க. நான் ஏன் இவ்வளோ ஒரு சீரியஸாக பேசுகிறேன்னா, இது சீரியஸான விஷயம். அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். நான் ஜஸ்ட் வந்து சிரித்து பேசிட்டு இதெல்லாம் இப்படிதான் அப்படின்னு எல்லாரும் மாதிரி சிரித்து பேசிட்டு சொல்லிட்டு போகிறதால அது ஃபேக். சீரியஸான மேட்டர் சீரியஸாக தான் சொல்லணும், சீரியஸாக தான் பேசணும். இப்போ உங்களுக்கே அது ஃபீல் இருக்கும், ஓகே? ஸோ அப்போ இந்த ஃபீலை அப்படியே சரி இப்போ கேட்டோம் அப்புறம் வேற கடந்து போயிடலாம் இருக்கக்கூடாது. உங்கள் குருவினுடைய வழிகாட்டுதல் ஃபாலோ பண்ணுங்கள் அதே ஃபீலோட. ஸோ இனிமே ஸ்ட்ராங்கான ஒரு மனநிலையோடு இருங்க. என்ன உங்களுக்கு சந்தோஷம் தேவைன்னு படுதோ, எதை செய்யணும் நிம்மதிப்படுதோ அதை பண்ணுங்க, ப்ராசஸ் பண்ணுங்க, ஸ்பிரிச்சுவல் ரீதியாக ப்ராசஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்கும். உங்கள் குரு எப்பவுமே உங்களை வந்து துணையாக இருப்பாங்க, வழி நடத்துவாங்க. ஸோ எல்லாத்தையும் இன்ப துன்பம் எல்லாத்தையும் சமமாக கொண்டு போங்க, பேலன்ஸ் பண்ணுங்க. ஆன்மீக ரீதியான விஷயங்களை நிறைய ஃபாலோ பண்ணுங்க, நிறைய தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதும் உங்களுடைய குரு உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அட்வைஸாக இருக்கு, ஓகே? ஸோ பைல் நம்பர் 2, உங்கள் குரு இன்னைக்கு உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் அட்வைஸ் பார்த்தோம். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் குருவினுடைய நேமை டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸ் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ, பைல் நம்பர் 3, வெல்கம் ஷேர் ரீடிங். யாரெல்லாம் உங்கள் குருவை நினச்சி பைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான உங்கள் குருவினுடைய அட்வைஸ் மெசேஜ் என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். ஆல்ரெடி நான் கார்ட்ஸை ஷஃபில் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம 1 by 1 ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், ஓகே? சாரி, கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. We have life. We have the universe. We have divine justice. File number 3, உங்களுக்கு ஆக்சுவலா ஒரு அப்படியே ஒரு கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரியான ஒரு விஷயம் நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் கூஸ் பம்ப்ஸ் ஆகும் பாருங்க இப்போ நான் சொல்லும் போது, ஓகே? அப்படி கூஸ் பம்ப்ஸ் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க எஸ் அப்படின்றது, ஓகே? நீங்கள் உங்களோட லைஃப் இருக்குல்ல, அது வந்து சும்மா இல்லை. இந்த பிறவி நீங்கள் எடுக்கணும். இந்த பிறவி நீங்கள் எடுத்து உங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கணும்.
ஆன்மீக ரீதியா ஆன்ம ரீதியான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும், இந்த ஜஸ்டிஸ் கிடைச்சி தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவர்கள் தெரியும் இல்லையா, தேவதூதர்கள், தேவர்கள், இந்த பிரபஞ்சம் இவங்களுடைய ஆசையோட இந்த லைஃப்பை நீங்க வந்து அடி எடுத்து வச்சிருக்கிறீங்க. இந்த பிறவிய நீங்க அடி எடுத்து வச்சிருக்கீங்க, பிறந்திருக்கீங்க, சும்மா கிடையாது. நீங்க நினைக்கலாம் எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துருச்சு, எனக்கு நல்லதே நடக்கல, நான் அந்த உயிரையே விட்டுலாம், நான் ஏன் வாழணும், வாழ தகுதியே இல்லாத ஆள், நான் எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் சபிக்கப்பட்ட ஆள், யார் சாபம் எனக்கு இருக்கு தெரியல, இப்படி அதெல்லாம் யோசிக்கலாம். யோசிச்சிருப்பீங்க இல்லையா, அழுதுருப்பீங்க இல்லையா. ஸ்டில் இப்ப நான் சொல்லும் போது கூட உங்களுக்கு எவ்வளவு கனமா இருக்கும், எவ்வளவு ஒரு அழுக வருதா, கூஸ்பம்ப் வந்தாலும். ஆனாலும் அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலா உங்க குரு வந்து அது ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, நீங்க தேவர்கள், தேவதூதர்கள், பிரபஞ்சம் இவங்களால ஆசிர்வாதிக்கப்பட்டு பிறந்த குழந்தை, அவங்களுடைய பாதுகாப்புல பிறந்த குழந்தை. நீங்க அது வாட் எவர் இட் இஸ், நீங்க எந்த ஃபீல்டுல வேணாலும் இருங்க, நீங்க அதுக்கு ஆன்மீக ரீதியான ஃபீல்டுல தான் இருக்கணும், ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீதியான ஒரு குருமார்களா தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. அப்படி இருக்கிறவங்களும் இந்த ஃபைல்ல இருப்பாங்க, ஃபைல் நம்பர் 3ல இருக்கிறாங்க. அப்படி இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. நார்மலா ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப் ஸ்டைல்ல, ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைல்ல இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா இதை சொல்லும் போது என்ன நார்மல் லைஃப் ஸ்டைலுக்கு அப்ப நான் கிடையாதா, இது எனக்கான பயிர் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. அதெல்லாம் கிடையாது. 2 ஸ்டைல்ல லைஃப் ஸ்டைல்ல இருந்தாலும் பட் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, உங்களுடைய ஆன்மாக்கு ஒரு தீர்க்கப்படாத ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஜஸ்டிஸ் இங்க கிடைக்கணும், இந்த பிறவில உங்களுக்கு கிடைக்கணும். சரிங்களா. அது உங்களுடைய லைஃப் ஸ்டைல், உங்களுடைய ஆன்ம இதுக்கு ஏற்ற மாதிரி அது மாறுபடும். பெரிய அளவிலும் இருக்கும், சிறிய அளவிலும் இருக்கும். ஸோ இந்த ஜஸ்டிஸ் உங்களுக்கு இந்த லைஃப் டைம்ல நிச்சயமா கிடைச்சி தீரும். அது கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த பிறவியே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நீங்க ஏன் மற்ற விஷயங்களை பத்தி கவலைப்பட்டு இருக்கீங்க? வழியில வரக்கூடிய சின்ன சின்ன தடைகள், சின்ன சின்ன அசுத்தமான நீர்நிலைகள், இதெல்லாம் பார்த்து ஏன் நீங்க கலங்குறீங்க? ஏன் இதை ஒரு பொருட்டா எடுக்கிறீங்க? உங்களோட டெஸ்டினி வேற இல்லையா? உங்களோட டெஸ்டினி ஆழ்கடலா இருக்கலாம், இல்ல ஒரு மிகப்பெரிய புனிதமான நீர்நிலையா இருக்கலாம். நீங்க ஏன் வரக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்களால டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்க? ஏன் அதுல வரக்கூடிய ஒரு டிஸ்ட்ராக்ஷனால உடைப்படுறீங்க, தடைப்படுறீங்க? அப்படி உங்களுக்கு தெரிஞ்சு தெரியாமலும் நீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்ப தெரிஞ்சுக்கோங்க. நீங்க அதுக்கெல்லாம் வந்து நீங்க இன்ட்ரெஸ்ட் காட்டலாமா அப்படின்றத கொஞ்சம் அப்ப யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கானதா? இந்த ஒரு ஃபீலிங்ஸ், இந்த ஒரு விஷயத்தை நோக்கி நீங்க போறதெல்லாம் உங்களுக்கானதா? அதை யோசிச்சுக்கோங்க. ஸோ இது இன்னைக்கு இந்த ரீடிங் மூலயமா உங்க குருமார்கள் உங்களுக்கு இதை தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிரபஞ்சத்தினுடைய பிளெஸிங், உதவி, சப்போர்ட் உங்களுக்கு என்னைக்குமே இருக்கு. பிரபஞ்சம், அதாவது அது எப்படி நீங்க தெரிஞ்சுக்கலாம்னா, எல்லா ஜீவராசிகள் மேலேயும் நீங்க அன்பு செலுத்துவீங்க. எல்லா ஜீவராசிகளும் உங்க மேல அன்பு செலுத்துவாங்க. உங்ககிட்ட ஒரு கனெக்ஷன் வந்து அவங்களுக்கு ஏற்படும். எந்த ஜீவராசியா இருந்தாலும் உங்ககிட்ட அந்த அந்த ஜீவராசினுடைய தன்மையை வெளிக்காட்டாம லைக் ஒரு மாதிரி உங்ககிட்ட கனெக்ட் ஆவாங்க. விலங்குகள் கனெக்ட் ஆவாங்க, பறவைகள் கனெக்ட் ஆவாங்க. அது ஏன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு அந்த பிளெஸிங் கொடுத்துருக்கு. யூனிவர்ஸ் உங்க கூடவே இருக்கு, உங்களை வழி நடத்துது. உங்களுக்கு வரக்கூடிய கசப்பான அனுபவங்களை எல்லாத்தையும் வந்து அதை தூக்கி போட்டுருங்க. என்ன மாதிரியான கெட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடக்க இருந்தாலும், பிஹைண்ட்ல யாராவது பண்ணணும்னு நினைச்சாலும் அது பண்ண முடியாது. அது பண்ணணும்னு அவங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அது அப்படியே புற மாதிரி போயிட்டு ஃபெயிலியர் ஆயிடும் அவங்களுக்கு. சரிங்களா. பட் அவங்க இதெல்லாம் செய்யறாங்கன்றது உங்களுக்கு காட்டும். ஆனா அப்பவே நீங்க காட்டும் போதே உடஞ்சு போய் உட்காந்துருவீங்க. ஐயோ எனக்கு யாரும் எதுவுமே பண்றாங்களே, ஏன் இப்படி பண்றாங்க, அது உங்களுக்கு காட்டும். ஆனா ஃபைனல்ல
ஃபெயிலியர் ஆகிடும் அவங்களுக்கு. ஏன்னா நான் முன்னாடி என்ன சொன்னேன், நீங்கள் இறை சக்தியால், ஆன்மீக சக்தியால் ஆசீர்வதிக்கப்பட்டு பிறந்த ஒரு குழந்தை, ஒரு உயிர். அதனால எந்த காலத்திலும் உங்களுக்கு எந்த தீமையும் எந்த விஷயங்களும் உங்களுக்கு நெருங்காது. அப்படி வர மாதிரி அப்படி யூட்டர்ன் அடிச்சு போயிடும். ஸோ இனிமேல் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. அதை பற்றிலாம் பயம் கவலையெல்லாம் வேண்டாம். வாழ்க்கையை முடிச்சுக்கலான்ற எண்ணம்லாம் வேண்டாம். மேற்கொண்டு வாழ கற்றுக்கோங்க, வாழுங்க, உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்க. ஒரு ஜஸ்டிஸ் உங்களுக்கு இருக்கு இல்லையா, முற்பிறவி ஜஸ்டிஸ் இந்த பிறவில கிடைக்கணும் இல்லையா, அதை பண்ணுங்க. அது என்ன ஜஸ்டிஸ், நான் என்ன பண்ணணும் தெரியலையே, என்ன மாதிரியான ஜஸ்டிஸ் எனக்கு கிடைக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிலாம் உங்களுக்கு கேள்வி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி கேள்விலாம் வேணாம். உங்கள் குரு உங்களை வழி நடத்தி கூட்டிகிட்டு போவாங்களாம், எனக்கு இங்கே சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் அப்படிலாம் கேள்வி கேட்டுட்டு அப்படிலாம் யோசிச்சுட்டு அதுக்காக ஒரு நாட்களை கடத்த வேண்டாம். அவங்க உங்களை எந்த ரூட்டில் போனால் அதை நீங்கள் அந்த ஜஸ்டிஸ் உங்களுக்கு கிடைக்குமோ அந்த ரூட்டில் தான் வழி நடத்தி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்களா. ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். பண்ணக்கூடிய காரியங்களை சிறப்பாக பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணுங்கள், நல்லதை மட்டுமே நினைங்க, நல்லதை மட்டுமே ப்ராசஸ் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் போகக்கூடிய பாதையிலே போயிட்டே இருங்க, உங்களுக்கான ஜஸ்டிஸ் அது கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இந்த விஷயத்த நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கணும். நிம்மதியாக இருங்க அப்படின்றது தான் உங்கள் குருமார்கள் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸாக இருக்குது. ஸோ ஃபைல் நம்பர் 3 உங்கள் மெசேஜ் பார்த்தீங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் குருவினுடைய நேமை டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸோ நேர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான மெயினான ரொம்பவே நல்ல ஒரு பதிவை பார்த்தோம். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ரொம்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், நிறைய பேருக்கு அப்படியே ரிலாக்ஸ்டாக இருந்திருக்கும், அழுதுருப்பீங்க கண்டிப்பாக. என்னடா இது இப்படியா அப்படின்னு நினச்சிருப்பீங்க, பிளஸ்ஸிங்ஸ் கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உண்மையாக எனக்கு அதெல்லாம் ஃபீல் ஆகுது, அதனால தான் இவ்வளோ தூரம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரைட்? ஸோ கண்டிப்பாக எல்லாமே நல்ல விதமாக நடக்கும், நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய குருவினுடைய நேமை டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய விஷஸ் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி கமெண்ட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹைப்புன்ற ஆப்ஷன் வரும், பாயிண்ட்ஸ் கொடுங்க. நிச்சயமாக அது மற்றவங்களுக்கும் போய் சேரட்டும், நிறைய பேருக்கு போய் சேரட்டும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு என்ன உங்களுக்கு டாபிக் வேணும்னாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நான் வேற ஒரு நல்ல டாபிக்கோடு உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Sarah from Sarah Tarot. நன்றி.